السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ர் நேர தொழுகையை கூட்டாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குழுமியிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம பார்க்க இருக்கின்ற செய்தி படைத்தவனுக்கு செய்யக்கூடிய பிரதானமான வணக்கமாக இருக்கக்கூடிய தொழுகை. இந்த தொழுகையில நாம எந்த அடிப்படையில் இருக்கிறோம், அதே போன்று எப்படியெல்லாம் தொழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், இதை மார்க்கமே நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த செய்தியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் முதலாவதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 51வது அத்தியாயம் 56வது வசனம், இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்துடைய படைப்பு குறித்து அல்லாஹ் பேசுறான். எதற்காக நாம் உங்களை படைத்தோம்? நிறைய பேருக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியாது. எதுக்கு, எப்படி வாழ்றோம், எதுக்காக சாவுறோம் அப்படின்னு தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அதாவது நம்மை போன்று இன்னொரு வர்க்கம் ஒன்று இருக்கிறது, அது ஜின். ரெண்டையும் சேர்த்து அல்லாஹ் சொல்றான், ரெண்டு வர்க்கத்தையும் எல்லாம் சேர்த்து சொல்றான். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டான். அதாவது வணக்கம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொன்னானோ அதை செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறானோ அதை செய்யக்கூடாது. இப்படி நாம் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை நிறைவேற்றிய விடம் ஆகிவிடும் இன்ஷா அல்லாஹ். ஒன்று, அன்புக்குரியவர்களே, இந்த வணக்கங்களால் எல்லாம் இந்த வணக்கத்திலேயே தலையாய வணக்கங்கள் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரியில 8வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. ஆரம்பத்திலேயே புகாரி இமாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்லாம் இருக்கல, இந்த இஸ்லாம் 5 தூண்களால் நிறுவப்பட்டுள்ளது. இஸ்லாத்துடைய பேஸே ஒரு 5 தான், அதுல தான் எல்லாமே வந்துடும். அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, புனியல் இஸ்லாம் அலல் ஹம்ஸ். இஸ்லாம் 5 தூண்களால் நிறுவப்பட்டுள்ளது. அதுல ஃபர்ஸ்ட் தூண் என்ன? ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இதுல ஃபர்ஸ்ட் தூண் வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராவார்கள் என்று சாட்சி பகர்வது. இரண்டாவது சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, வ ஈகா மிஸ்ஸலா வ ஈதா இஸ்ஸகா வல் ஹஜ் வ ஸௌமி ரமலான். நாளையும் சேர்த்து சொல்றாங்க. இரண்டாவது தொழுகையை நிலைநாட்டுவது, ஈகாமி ஸலா,
தொழுகிறதுன்னு இல்லை, தொழுகையை நிலைநாட்டுவது ஸ்டாண்டர்ட். சரியா, வார்த்தையை பார்க்கணும். இரண்டாவது ஜக்காத்தை நிறைவேற்றுவது. மூணாவது ஹஜ்ஜி என்ற கடமையை செய்வது. ஐந்தாவது சௌம ரமலான், ரமலான் மாசத்தில் நோன்பு நோப்பது. இந்த 5 தான் இஸ்லாத்துடைய பேஸ். சரியா, இதுல ஃபர்ஸ்ட் ஷஹாதத், ஏகத்துவ கலிமா. அது இல்லைன்னா இஸ்லாத்துக்குள்ள வர முடியாது. அடுத்ததா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தொழுகை நிலைநாட்டுவது. அன்புக்குரியவர்களே, இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல நாம் எந்த நிலையில இருக்கிறோம், இப்ப இதுதான் கவனிக்கப்படக்கூடிய விஷயம். சரியா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள் மூலமாக சில செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுறான். நல்லா கவனிக்கணும். இந்த தொழுகை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல முஸ்லிம்கள்ல பல வகையில் இருப்பாங்க. எப்படியெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு எல்லா வக்தும் தொழுதுருவாங்க. சரியா, எல்லா வக்தும் முடிந்த அளவுக்கு எல்லா கடமை நிறைவேற்றக்கூடியவர்கள். அதே நேரத்தில் அந்த தொழுகை ஒரு உயிரோட்டமான தொழுகையா இருக்கும். உள்ளச்சத்தோடு பணிவோடு அல்லாஹ் முன்னாடி நிக்கிறோம் என்ற ஒரு கவனத்தோடு தொழுகையும் தொழுதுருவாங்க. அந்த தொழுகை கவனமாகவும் இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, தொழுவாங்க, ஆனா அந்த தொழுகையில கவனக்குறைவு இருக்கும். ஏனோ தானோ என்று அசால்ட்டா நினைச்சா தொழுகிறது, நினைச்சா தொழுவாம இருக்குது. டைம் கிடைச்சா தொழுகிறது, டைம் இல்லைன்னா தொழுவாம இருக்குது. பனிச்சுமைனா தொழுவாம முட்டுறது, பனி இல்லைன்னா தொழுகைக்கு வருது. விளங்குதா? இப்படி ஒரு கட்டத்தில் இருக்காங்க, அறகுறையாக அல்லது கவனம் இல்லாம. மூணாவது கேட்டீங்கன்னா, அறவே தொழுகை இல்லை, தொழுகையுடைய சாயலே இல்லை, இப்படி இருக்கிறாங்களே. அன்புக்குரியவர்களே, இது குறித்து அல்லாஹ் என்ன செய்யலாம், குர்ஆன்ல பேசலாம். நல்ல கவனமா கேட்கணும். அதாவது 4வது அத்தியாயம் 36வது வசனம், சூரா நிசால 36வது வசனத்தை அல்லாஹ் பேசுறான். ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபஅ வ யுذكر ஃபீ இஸ்முஹு யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆசால். அல்லாஹ் பேசுறான், அல்லாஹ் இறை இல்லங்கள் எழுப்பப்படுவதற்கும், இந்த உலகத்தில் அவனுடைய பள்ளிவாசல்கள் எழுப்பப்படுவதற்கும் அவற்றில் அவனது பெயர் நினைவு கூறப்படுவதற்கும் ஆணையிட்டுள்ளான். உலகத்தில் பள்ளியை நீங்க எழுப்பணும், அதுல என் பேரை நீங்க நினைச்சணும், நினைக்கணும். இதுக்கு அல்லாஹ் ஆர்டர் போட்டிருக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அங்கு அந்த பள்ளியில காலையிலும் மாலையிலும் மனிதர்கள் அவனை போற்றுகின்றனர். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். காலையிலையும் வரும், அசர் நேரத்திலையும் வரமா இல்லையா? வரக்கூடிய மக்கள் அந்த பாக்கியம் கிடைச்சிடும். அவனை போற்றுகின்றனர். தொடர்ச்சியா பேசுறான். 37வது வசனத்துல பேசுறான், ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்தும் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகாத். அவ்வாறு போற்றும் மனிதர்களான, காலையிலும் மாலையிலும் போற்றுறாங்களே, அந்த மனிதர்களான அவர்கள் அவர்களின் கவனத்தை நல்ல கவனிக்கணும். அவர்களின் கவனத்தை அல்லாஹ்வின் நினைவில் இருந்தும், தொழுகையை நிலைநிறுத்ததிலிருந்தும், ஜக்காத்து கொடுப்பதிலிருந்தும், அவர்களுடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அவர்களை திருப்பி விடாது. நான் வியாபாரம் பண்றேன், என்னால தொழுக முடியல, எனக்கு கொடுக்கல் வாங்கலாம் இருக்குது, ரொம்ப பிஸியா இருக்கிறேன், தொழுகைக்கெல்லாம் வர முடியல, இது என்ன செய்யாது, அவர்களை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இந்த தொழுகையை விட்டும் தடுக்காது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் பாருங்க, யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். உள்ளங்களும் பார்வைகளும் நிலைத்தடுமாறும் ஒரு நாளுக்காக அவர்கள் அஞ்சுவார்கள். மறுமைக்கு பயப்படுவாங்க. மறுமைக்கு பயப்படக்கூடியவங்க இந்த தொழுகை விஷயத்துல பேணுதலோடு இருப்பார்கள். விளங்குதா? ஒண்ணு. இரண்டாவது 23வது அத்தியாயம் 23வது அத்தியாயம் ஆரம்பத்தில் எல்லாம் பேசுறான். 2வது வசனம் என்ன சொல்றான்? மூமின்களை பத்தி எல்லாம் பேசிட்டே வரான். அதுல மூமின்களுடைய தன்மையை பத்தி இந்த இடத்துல சொல்றான். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். மூமின்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தொழுகையில பணிவுடன் இருப்பார்கள். விளங்குதா உங்களுக்கு? அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டிட்டா அல்லாஹ்விடத்துல சரணடைஞ்சிருவாங்க. யா அல்லாஹ்,
நீ என் எஜமான், நான் உன்னுடைய அடிமை, என்னுடைய தேவையெல்லாம் உன்ட்ட நான் வைக்கிறேன். பணிவோடு உள்ளச்சத்தோடு அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். இதுதான் மூமின்களுடைய பண்புன்றாங்க. விளங்குதா உங்களுக்கு? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கேட்கிறோம், ஒரு அல்லாஹ்வுடைய நினைவே இல்லாம சிந்தனைகள் எல்லாம் முழுக்க முழுக்க வேற எங்கேயோ, ஏதோ குடிக்கிறோம், ஏதோ நிமிர்றோம், அப்படி இருக்காது. பயத்தோடு பணிவோடு ரப்பு முன்னாடி நிக்கிறோம், அவர்கள் படிந்து விழுவார்கள் நல்லா சொல்றாங்க இல்லையா, அந்த நிலையில இருப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இன்ஷா அல்லாஹ் இந்த நிலையில தான் நாம இருக்கணும். அவங்களுக்கு தொழுகிறோம், ஆனா அந்த தொழுகை உயிரோட்டமான தொழுகையா இருக்கும். அதே நேரத்தில் அல்லாஹ் இன்னும் சொல்றான் பாருங்க, ஃபவைலுல் லில் முஸல்லீன், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தமது தொழுகையில் அலட்சியமாக இருக்கும் தொழுகையாளர்களுக்கு கேடுதான். அவங்களுக்கு இது கேடுன்னு யார் சொல்றா? யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். மனுஷன் சொன்னாலே சில பேர் பயப்படுவாங்க தெரியுமா? மனுஷன் சபிச்சாலே என்னப்பா இப்படி சபிக்கிறான், அவன் வாயில விழுந்துடக்கூடாது, ஒருவேளை அவன் சபிக்கிற சபித்தல் இதாயிட்டுனா பயப்படும் தெரியுமா உங்களுக்கு? இப்படி சபிக்கிறான். மனுஷனுடைய சாபத்துக்கு பயப்படுறாம அல்லாஹ் சொல்றாங்க, தொழுகையில கவனம் இல்லாம இருக்கானா இல்லையா, அலட்சியமா இருக்கானா இல்லையா, இவனுக்கு கேடுங்கிறான். எப்படிப்பட்ட வார்த்தை! கேடு, லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். தொழுகையாளிகளுக்கு அல்ல நன்மையை தானே கொடுக்கணும், ஆனா இங்க கேடுங்கிறான். ஏன் கேடுங்கிறான்? அவர்கள் தமது தொழுகையில் அலட்சியமா இருக்கிறார்கள். எப்படி வேணாலும் தொழுதுக்கலாம், சும்மா ஏனதாரண்டி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இவங்களுடைய நிலை எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லதீனஹும் யுராஊன், அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுவாங்க. நானும் தொழுகிறேன், நானும் முஸ்லிமே, மக்கள்லாம் பார்த்து பேசணுங்கிறதுக்கு. இந்த நிலையில இருந்தா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? கூலி கொடுக்க மாட்டான். அதே மாதிரி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொல்றாங்க பாருங்க. இந்த அரகுர தொழுகையாளி இருக்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன நிலை இருக்குன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நயவஞ்சகர்களுக்கு மிகவும் சிரமமான தொழுகை என்ன தொழுகைலாம்? இஷாவும் ஃபஜ்ரும். இஷாவும் கஷ்டமா இருக்கும், ஃபஜ்ரும் கஷ்டமா இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நயவஞ்சகர்களுக்கு மிகவும் சிரமமான தொழுகை இஷாவும் ஃபஜ்ரும் ஆகும். அவர்கள் அவ்விரு தொழுகைகளில் உள்ள சிறப்பை அறிவார்களானால், இந்த காலை நேரத்தில் வந்திருக்குமா இல்லையா, அல்லாஹ் நம்ம எழுப்பி விட்டுருக்குறாங்க, நீ பெரிய பாக்கியம். எத்தனையோ இளைஞர்கள் நைட்டு ரொம்ப நேரம் தூங்கி விடிய காலம் பள்ளிவாசலுக்கு வரமாட்டிருக்கிறாங்க, தூக்கத்திலேயே கழிக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஜ்ர் இஷா இருக்குல்ல, இந்த ரெண்டு தொழுகையுடைய நன்மையை சிறப்பை இந்த நயவஞ்சகர்கள் அறிந்தார்களானால், அவங்களுக்கு பாரமா இருக்கு, இதனுடைய சிறப்பு அறிவார்களானால், கால் ஊனமா இருந்தாலும் கால் நடக்க முடியாத நிலை இருக்குது, இந்த சிறப்பை மட்டும் அறிஞ்சிட்டாங்க, தவழ்ந்தாவது பள்ளிக்கு சேர்ந்துருவாங்களாம். எவ்வளவு பெரிய சிறப்பு பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முழங்கால்களில் தவழ்ந்தாவது அத்தொழுகைகளுக்கு சேர்ந்து விடுவார்கள். நான் தொழுகைக்கும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் தொழுகைக்கு பாங்கும் இக்காமத்தும் சொல்லுமாறு கட்டளையிடப்பட்டு பின்னர் ஒருவரை மக்களுக்கு தலைமையேற்று தொழுவிக்குமாறு பணித்துவிட்டு பிறகு விறகு கட்டைகளை சகிதமாக என்னுடன் மக்களில் சிலரை அழைத்துக் கொண்டு கூட்டு தொழுகையில் கலந்து கொள்ளாத மக்களை நோக்கி சென்று அவர்களை வீட்டோடு சேர்த்து இருத்திவிட வேண்டும் என்று நான் நினைத்தது உண்டு. சொல்றாங்க, கடமையான தொழுகைக்கு வராதவருடைய நிலை அல்லாஹ் காப்பாற்றணும். சரியா? இந்த செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கலாம், 1154. ஒன்னு இது ரெண்டு கேட்டகரி பார்த்திருக்கோம். நல்ல தொழுவாங்க, உயிரோட்டமான தொழுகையா இருக்கும், உள்ளச்சோட தொழுவாங்க. ஒண்ணு அறகுறையா தொழுவான், அதே மாதிரி தொழுகையில் அலட்சியமா இருப்பான், ஏனதான் இருப்பான். ரெண்டு. மூணாவது அறவே தொழாதவங்க, முஸ்லீம் தான், தொழுகையுடைய சாயல் இருக்காது. ஒண்ணு வாரத்துக்கு ஒரு ஜும்மா, இல்லைன்னா பெருநாளைக்கு ரெண்டு பெருநாளைக்கு வர்றது. பள்ளிவாசலுடைய நிழல்ல கூட இருக்கும். அல்லாஹ் காப்பாற்றணும், அந்த மக்களுக்கு நல்ல நேர்வழி கொடுக்கணும், நமக்கும் அல்லாஹ் இதை நிலையை தொடர்ச்சி ஆக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதாவது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, 74வது அத்தியாயம் 42 பேசுறான் தான். இதோட முடிக்கிற நாளை மறுமை நாள்ல சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேள்விகளை கேட்பாங்க. என்ன கேட்பாங்க?
மா சலக்கக்கும் ஃபீ சகர், அவர்கள் குற்றவாளியை நோக்கி உங்களை இந்த நரகத்தில் தள்ளியது எது என்று கேட்பார்கள். சரியா என்று விசாரிப்பார்கள். அப்ப அந்த நரகத்தில் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, நல்ல கவனமா கேளுங்க, நம்மில் எத்தனையோ சகோதர சகோதரிகள் தொழுகையை நிலைநாட்டாதவளா இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த வசனத்தை நாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்க சொல்லுவாங்கன்னா, காலு, அவர்கள் சொல்லுவார்கள், லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கல. ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலாஹ், தொழுகையின் பக்கம் மாறுங்கள், வெற்றியின் பக்கம் மாறுங்கள் என்று அழைத்தார்கள். கேட்கல. அது யாருக்கோ எவருக்கோ என்று நாங்க அசால்ட்டா இருந்துட்டோம். நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. அடுத்தது ஒரு பதில் சொல்றாங்க. இரண்டாவது காரணம் தெரியுமா? வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிப்போராக நாங்க இருக்கல. காசு பணத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தா, ஆனா ஏழைகளுக்கு என்ன செய்யல, நாங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோம். எப்ப பார்த்தாலும் செல்லு, எப்ப பார்த்தாலும் ஊர்பலா, எப்ப பார்த்தாலும் அரசியல், பள்ளிவாசலை சாயலே இல்லை, வீணானவற்றில் நாங்கள் மூழ்கி கிடந்தோம் சொல்லி சொல்லுவாங்கன்னா, வகுன்னா நுகதிபு யௌமித்தீன், தீர்ப்பு நாளை பொய்யன வேற நாங்க சொல்லிட்டு இருந்தோம். அதான் பார்த்துக்கிடலாம், வரமாய் தெரியல, பொய்யா இருக்கும் என்று நாங்கள் தீர்ப்பு நாளை பொய்யன கூறிக்கொண்டிருந்தோம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஹத்தா அத்தானல் யகீன், இது என்ன நடக்குதுமா, எங்களுக்கு மூத்து வர வரைக்கும் இப்படிதான் இருந்தோம், எங்களுக்கு மரணம் வரும் வரை இவ்வாறு தான் நாங்கள் வீணில் கிடந்தோம், தொழுகையில ஏழைகளுக்கு உணவளிக்கல, வீணானவற்றில் நாங்கள் மூழ்கி கிடந்தோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த 3 லிஸ்ட் நாம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? அவங்க என்ன செய்யணும்? சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தொழுகையாளியா, உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய தொழுகையாளியா, அல்லது அரகுர தொழுகையாளியா, இல்ல தொழுகையுடைய சாயலை இல்லாதவர்களா? இதுல எங்க எதுக்கு வெற்றி கிடைக்கும்? முதல் கேட்டகரி இருக்குல்ல, தொழுகை உள்ளச்சத்தோடு சேர்ந்த தொழுகை. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட உள்ளச்சத்தோடு முழுமையாக தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நிச்சயம் துஆவும் செய்வோம். நாமளா வரம்ல, வந்திருக்கோம்ல, இதெல்லாம் நாமளா வரல, அல்லாஹ் நாடி நம்ம எழுப்பி விட்டுருக்கிறான். நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சிட்டே இருக்கணும். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா தக்கபல் துஆ, இறைவா என்னையும் என் குடும்பத்தாரையும் என் சந்ததிகளையும் தொழுகை நிலைநாட்டோர ஆக்கியால, இப்படி துஆ செய்யணுங்க. என் புள்ள தொழுகணும், என் சந்ததியே தொழுகணும். இது யார் கேட்ட துஆ? இப்ராஹிம் நபி கேட்ட துஆ. எப்படி கேட்காங்க பாத்தீங்களா? அப்ப இது மாதிரி நாம நினைச்சோம், தொழுகையை கரெக்டா தொழக்கூடிய மக்களா இருக்கணும். ஹத்தா யத்தியக்கல் யக்கீன்ங்கறான் அல்லாஹ், வஅபுது ரப்பக ஹத்தா யத்தியக்கல் யக்கீன், உறுதியானது மூத்து வர வரைக்கும் நினைச்சீங்க அவனை வணங்குங்க நல்லா சொல்லி காட்டான். அப்படி மூத்து வரைக்கும் அல்லாஹ்வை உறுதியோடு வணங்கக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் அவனை நினைக்கக்கூடிய, போற்றக்கூடிய, தொழக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பானாக என்று வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.